கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவுமை பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மருமக நான் உங்க பேச்சு கேட்கலாம், ஆனா விக்கல் அப்படியா? வீம்பு பிடிக்காம முதல்ல வாங்கி குடிங்க அத்தை. கடைசி காலத்துல தண்ணி கொடுக்க ஒரு ஆள் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தண்ணி கொடுக்க வந்த என்னையே வெளியே அனுப்புவேன்னு சொல்லி சொல்லி தண்ணி காட்டுறீங்களே, இது நியாயமா? என்ன மோகினி, வைத்தீஸ்வரிக்கு இப்படி விக்கல் வர மாதிரி அப்படி என்ன ஷாக் நியூஸ் சொன்ன? ஷாக் நியூஸ்ல ஒண்ணும் சொல்லல முதலாளி, ஹாட்டா ஒரு நியூஸ் தான் அத்தைக்கு சொன்னேன். அத்தையா? வைத்தீஸ்வரி உனக்கு எப்போ அத்தையானா? அது வந்து பாரதி அக்கா, சாரி பாரதி மேடம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அங்க பிரதர்ஷனம் பண்றத வேண்டிட்டு இருக்கேன்னு சொன்னல. நான் சொன்னது பாரதி அக்காவோட அத்தை. சரி, கோயில்ல சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது முதலாளி. இந்தாங்க பிரசாதம். மோகினி, சம்பளம் வாங்குற வேலைக்காரியா இருந்தாலும் இந்த வீட்டுல உள்ளவங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? வைத்தீஸ்வரி, அது என்னமோ தெரியல, நம்மள சுத்தி நம்ம மேல அக்கறை உள்ள நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி குடுப்பனை எல்லாம் வேற யாருக்கு வரும்? ஆமாமா. மோகினி, பாரதிக்கு பிரசாதம் கொடுத்தியா? இல்ல முதலாளி, இனிமேதான் வைத்தீஸ்வரி மேடத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமா தான் பாரதி அக்கா கொடுக்கணும். என்ன மோகினி, பாரதிக்காக தானே வேண்டிக்கிட்ட? பாரதிக்கு போய் முதல்ல கொடு போ, ரூம்ல தான் இருக்கா. அப்பா, எதையுமே தீர விசாரிக்காம நம்ப கூடாது. வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அப்பதான் அவங்க லிமிட்டை தாண்டாம இருப்பாங்க. டேய், என்ன பேசுற நீ? மோகினி என்ன நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரியா பழகுறா? அவங்க இருக்கிறவங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா பாத்தியா? பாரு, பாரதிக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மோகினி, அவன் சொல்றத நீ காதுல வாங்கிக்காதமா. நீ போய் பாரதிக்கு பிரசாதம் கொடு. போமா. சீக்கிரமா நீ உங்களை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படிக்கா இருக்கீங்க? உன்ன மாதிரி நல்ல உங்களோட பிரார்த்தனையால நான் நல்லாவே இருக்கேன். அதெல்லாம் இல்லக்கா, நான் என்னக்கா பெருசா செஞ்சுட்டேன்? என்ன இப்படி கேட்டுட்ட?
என் கூட பிறந்த தங்கச்சி கூட எனக்காக வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணை பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. நீ எனக்காக வேண்டிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றியே. சரி சரி, இந்தாங்கக்கா பிரசாதம். சக்தி வாய்ந்த சாமி. அதான் நான் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்ட உடனே நீங்களும் ரிலீஸ் ஆயிட்டீங்க. அண்ணி பார்த்தேன் அந்த விக்கிய. வந்ததுல இருந்து என்னமோ தெரியல என்கிட்ட வந்து அண்ணி நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி என் காலெல்லாம் விழறான். இப்போ அதுக்கு தான் வந்திருப்பான் போல இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். மோகினி, நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு சொன்னியே, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னிக்கிட்ட நீயே நம்ம விஷயத்த சொல்லிடு. அது வந்து அக்கா, நானும் இவரும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. எனக்கும் விக்கிக்கும் எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. ஆமாங்க அண்ணி, உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டோம் அண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. அக்கா, எங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆன விஷயத்த உடனே சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் அனுப்பவே சொல்லலான்னு பார்த்தோம். அப்புறம் வேண்டாம், மோகனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா சொல்லிக்கலாமேன்னு விட்டுட்டோம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம இவர் கட்டின தாலியை மறைச்சு வச்சுட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல நடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் சின்ன முதலாளி என் கழுத்துல தாலி தொங்குறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அப்பதான் நான் சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் விக்கி என்னோட பர்த்டேவை கொண்டாடும் போது ரயில் ஒளிஞ்சிருந்து பார்த்து அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டான். அதை கேட்ட அத்தையும் எங்களை பிரிக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்ணாங்க. அதை கேட்டு இந்த விக்கியும் என்னை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. அப்பதான்க்கா உங்களோட ஐடியா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இவங்க அம்மா பேசின வீடியோவை எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் என் மேல விக்னேஷ்க்கு இருந்த கோபத்தை விட்டுட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. வேணும்னா இந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். இந்த மாங்காமடைய விக்னேஷும் நம்பிட்டான். சீக்கிரமே அவன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சு உங்க 2 பேருக்கும் டிரைவர்ஸ் வாங்க வச்சு விக்கி தம்பிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. மேடம், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இவ்வளவு சோதனை நடந்தும் இன்னும் இந்த விஷயத்தை ஏன் மாமா கிட்ட சொல்லாம இருக்கோம்னா இத உங்க மூலமா மாமா கிட்ட கொண்டு போகணும் தான்க்கா. இனிமே நீங்க தான்க்கா எங்களை சேர்த்து வைக்கணும். எங்களை மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இருவிக்கி, அக்கா செஞ்ச காரியத்துக்கு தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதுமா? அவங்க வாயால வாழ்த்து சொல்ல வேண்டாமா? என்ன பேசுற மோகினி? சந்தோஷத்துல அண்ணியால பேச முடியாதுன்றத மறந்துட்டியா? இப்ப பேசுவாங்க. சந்தோஷத்துல அண்ணியால பேச முடியாதுன்றத மறந்துட்டியா? இப்ப பேசுவாங்க. அக்கா, நீங்க எங்களை மன்னிக்கிறதா இருந்தா உங்க வாயால வாழ்த்தி 4 வார்த்தை பேசுங்கக்கா. ப்ளீஸ்க்கா.
எனக்காக. அக்கா, இன்னும் எத்தனை நாள் தான் உங்க பேச்சு திறமை உங்களுக்குள்ளே மறைச்சு வச்சிருப்பீங்க? இந்த சந்தர்ப்பத்தையாவது யூஸ் பண்ணி பேசுங்கக்கா. உங்களை நான் வாழ்த்தாம இருப்பேனா? எனக்காக கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு எத்தனையோ பண்ணியிருக்கேன். உங்களை நான் வாழ்த்தாம வேற யார் வாழ்த்த போறா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ம்? அண்ணி நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு பேச்சு வருமா? ஆ, பேச்சு வரும். அது நான் ஒரு தடவை பாபாவை பார்க்கறதுக்காக அவரோட கோயிலுக்கு போயிருந்தேன்னா அங்க அவர் எனக்கு தீர்த்தம் கொடுத்தாரு. அதை குடிச்சதுக்கப்புறம் பேச்சு வந்துடுச்சு. அப்போ இந்த விஷயத்தை ஏன் வெளியே சொல்லல? அது இல்லை, வேண்டப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணன் அப்பாக்கெல்லாம் தெரியும்ல? ம், தெரியும். மோகினிக்கே தெரியும் போது அவங்களுக்குலாம் தெரியாதா என்ன? சரி, இதே என்கிட்ட மறைச்சிங்க. நானும் உங்களுக்கு வேண்டப்பட்டவன் தானே? பரவாயில்லையேப்பா, நீ மட்டும் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? வேண்டப்பட்டவங்களுக்கும் தெரியும்னு சொன்னீங்களே, அம்மாவுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. நேரம் வரும்போது நானே அவங்க கிட்ட சொல்லுவேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை ஏதாவது செஞ்சிருப்பாங்க. பரவாயில்லையே, உங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிரச்சனைன்னு வரும்போது தானே நம்ம சுற்றி இருக்கவங்கள புரிஞ்சுக்க முடியுது. பெத்த பையன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, மன்னிச்சு ஏற்றுப்போன்னு இல்லாமல் எங்கள் 2 பேரையும் பிரிக்க பார்க்குறாங்க. வர வர அவங்க மேலே இருந்த மதிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. இல்ல விக்கி, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்த அம்மா, அவங்கள வெறுத்து ஒதுக்கக்கூடாது. உன் சைடு நியாயம் இருந்தா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதான் உன்னோட கடமை. சரி அண்ணி, எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்குல்ல, இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாமோகினி போகலாம். கடவுளே, ஜானகி எனக்கு தான் ஹார்ட்ல ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கா. எக்காரணத்து கொண்டும் அவளுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவளுக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் ஒரு தாயாகணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தவறிட்டியே. பாவம் அவ. சின்ன வயசுலயே அவளோட அம்மாவை இழந்துட்டா. ஆசையா காதலிச்ச லவரையும் இழந்துட்டா. சரி, இனிமேலாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எங்க அண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பவும் இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டியே. நீ எது செஞ்சாலும் ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நான் இதையும் எடுத்துக்கிறேன். அவளோட ஹெல்த்தை நீ தான் பாத்துக்கணும். அமுதா, உனக்கு வந்திருக்க வியாதியை பத்தி நீ கவலைப்படாத. நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாத அமுதா. உன் அண்ணன் கிட்ட கூட பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உன் சர்ஜரி விஷயமா பேச சொல்லியிருந்தேன். அவரும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அமுதாவை குணப்படுத்திடலான்னு சொன்னாரு. இந்த மாதிரி டைம்ல தான் நீ மனசை தளர விடாம தன்னம்பிக்கையா இருக்கணும். என்ன இருப்பியா? நான் தன்னம்பிக்கையா இருக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன பரிதாபமா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை நீ செய்யவே மாட்டியா? சாரி அமுதா, என்னால அப்படி இருக்க முடியல. இனிமே நான் உன்னை அப்படி பார்க்க மாட்டேன், போதுமா? வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது, ப்ராமிஸ் பண்ணி கொடு. ஏய், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு ப்ராமிஸ் கேட்குற? இனிமே நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன்தான். என்னை நம்படி. சரி. ஏய், வெங்கடேஷ் தாண்டி கால் பண்றாரு, இந்த பேசு. இல்ல நீயே பேசு. ஏய், நீ பேசு. இல்ல நீ பேசு. பேசுன்னு சொல்றேன்ல. அம்மா எங்க? அவங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க, நீ பேசு. இங்க வேண்டாம், மேல போய் பேசலாமா? போனே கட் ஆயிடுச்சு. சரி வா, சீக்கிரம் மார்னிங் போய் பேசலாம் வா. ஏய், அவர் தாண்டி கால் பண்றாரு, பேசு. இல்ல நான் பேசல, நீயே பேசு.
ஏண்டி பேசுனா பேசு, மறுபடியும் கட் ஆக போகுது, பேசு. சொல்லுங்க. நான் வெங்கடேஷ் பேசுகிறேங்க. தெரியுது, சொல்லுங்க. எங்க அமுதா தான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நீங்களும் ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்க? என் மேலே ஏதோ கோவமாங்க? ஏண்டி வெங்கடேஷ் உனக்கு ஃபோன் பண்ணாரா? ஏன் எடுக்கல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. கிச்சன்ல வேலையா இருந்தேனா, அதான் ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன விஷயமா? அமுதா கிட்ட கல்யாணத்தை பற்றி பேச சொன்னேனே, நீங்கள் பேசுனீங்களா? அவ என்ன சொன்னா? சம்மதம் சொல்லிட்டாளா? அது விஷயமா நான் நேர்ல பேசுறேனே. நான் இப்போவே வீட்டுக்கு வரட்டுமா? இப்பவே வா. வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு ஃபோன் பண்ணி இடத்த சொல்றேன், நீங்க அங்க வந்தா போதும். அவ்வளோ நேரம்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுங்களே. அவ சம்மந்தம் சொல்லிட்டாளான்னு மட்டும் சொல்லுங்க. என்னால் சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாதுங்க. அதான் நேர்ல சொல்றேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நீங்க தைரியமா இருங்க. ஏங்க, எனக்கு என் அமுதா கிடைக்காம போயிடுவாளோன்னு பயமாக இருக்குங்க. நீங்கள் அமுதா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்ற தைரியத்தில் தான் நான் இருக்கேன். கைவிட்டுறாதீங்க. அமுதா இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைங்க. இதை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. நாளைக்கு நம்ம நேர்ல பேசுவோம். இடத்தையும் நேரத்தையும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்போ வாங்க. ஓகே? சரிங்க, நான் வச்சிருக்கேன். என்னடி நேர்ல போய் பேச போறியா? என்ன பேச போற? அவர்கிட்ட எப்படி பேசணும்னு உங்க அண்ணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நேர்ல போய் கன்வின்ஸ் பண்றேன். எனக்கு என்னமோ என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குடி. ஒன்றும் ஆகாது. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். தைரியமா இரு. என்ன பாரதி, என்ன ஜெயிலேருந்து வந்ததும் வராதுமா இப்படி சோகமா உட்காந்துருக்க? அதான் எல்லாம் சரியா முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எங்க ஊர்ல வந்து ஜாலியா சிரிச்சு பேசலாம்ல. ஓ, எனக்கு எப்போ டெஸ்ட் வைக்கலாம், எப்போ ஆஃபீஸ் நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? பாரதி, எனக்கு இந்த எம்டி போஸ்டே வேண்டாம். ஏன்னா இப்போதான் மோகன் ரீசெண்டாக அந்த போஸ்ட்ல உட்காந்தான். அதனால எனக்கு டைரக்டா சேர்மன் போஸ்ட் கொடுத்துரு. அப்பாவுக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சிருவோம். எப்படி ஐடியா? நான் நல்லா இல்லையா? அதை பத்தி யோசிக்கலங்க. நம்ம மோகனா இருக்கல்ல, ஆமா, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை பத்தி இப்போ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, மோகனுக்கு யார் போய் பொண்ணு பார்த்தது? நாங்க தான், நானும் அம்மாவும் தான். அப்பா பிசினஸ் விஷயமா மினிஸ்டர் பார்க்கறதுக்கு டெல்லி போயிருந்தார்ல, என்னையும் அம்மாவையும் போய் பார்த்துட்டு எப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொன்னாரு. நாங்க போய் பார்த்துட்டு எல்லாம் அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது கேளு, இந்த மோகனாவோட அப்பா இருக்காரு, அவர் வந்து மலேசியால பெரிய ரப்பர் எஸ்டேட் ஓனர். அவருக்கு நிறைய சொத்துலாம் இருக்கு, மல்டி மில்லியனர் அவரு. ஆனா அந்த பணக்காரங்கன்ற இதுவே இல்லாம எவ்வளவு அமைதியா இருக்காங்க தெரியுமா அவங்க? மோகனாவும் அப்படிதான், பணக்காரங்கன்ற கர்வம் இல்லாம சாதுவா அமைதியா பணிவா இருக்கா. உள்ள வரலாமா? இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவளே வந்துட்டாளே. வா 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 வா. சாரி மாமா, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்ல, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, கல்யாணத்தப்ப பாரதி இல்ல, அப்ப ஆசீர்வாதம் வாங்க முடியலன்னு இப்ப வந்து வாங்கிக்கிறியா? ஓகே, பிளஸ் பண்ணு பாரதி. அது இல்ல மாமா, இவங்க இங்க இருக்காங்கன்னு தெரியாம எங்க அப்பா அம்மா மலேசியால இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டேன். எது பொய்யா? ஆமா மாமா. அப்போ ரப்பர் எஸ்டேட், மல்டி மில்லியனர் எல்லாமே பொய்யா? சொல்லு. பாத்தியா பாரதி, எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நிக்கிறா பாத்தியா?
இதை இப்படி விடக்கூடாது. உடனே அப்பா அம்மா போய் சொல்றேன் பாரு. மாமா சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மாமா. இல்ல இப்போ அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். இதை பத்தி நானே விசாரிக்கிறேன். அக்கா இவ்வளவு நாள் பேசாம இருந்த நீங்க இப்ப பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. அது பாபா பாரதிக்கு அருள் பண்ணி பேச்சு வந்துச்சு. இப்ப அதுவா முக்கியம். முதல்ல உன் கதை என்ன சொல்லு. 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 ஏங்க இவள முன்னாடி எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? அது எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இவ வீடும் இருக்கு. காலேஜ்ல ஜூனியர். என்கிட்ட இருந்து பழைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பா. சரி, இப்போ அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா யாரு? மாமா எனக்கு அம்மா அப்பாவே இல்ல, நான் ஒரு அனாதை. எது? அனாதையா? என்ன? ஏய், இதுவும் பொய்யா? போச்சு. மோகனா, நீ பாக்குறதுக்கு தான் சிம்பிளா சாதுவா அமைதியா இருக்க. ஆனா உள்ளுக்குள்ள அத்தனையும் பொய் பித்தலாட்டம். அண்ணன் போய் எங்க அப்பா அம்மா நம்புனாங்களே. இரு உடனே போய் எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீ பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். இரு. எனக்கு என்ன? எங்க போறீங்க நீங்க? இல்ல இல்ல அவங்க கிட்ட எல்லாம் இப்போதைக்கு இது சொல்ல வேண்டாம். அப்புறமா நானே பொறுமையா சொல்லிக்கிறேன். ஐயோ பாரதி, ஒரு போய் சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, போனா போதும் மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா இவ போய் மேல போய் அடிக்கடி போயிட்டே இருந்திருக்காள. இதுக்கு மேலேயும் தம்பியோட நம்பி ஏமாற கூடாது பாரதி. அதனால நான் உடனே போய் சொல்லிட்டு வரேன். அதான் கரெக்ட். எனக்கு நில்லுங்க. நீ இப்ப என்ன போய் அவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப போய் சொல்றதுனால எதையும் மாத்த முடியாது, புரிஞ்சுக்கோங்க. என்ன பாரதி சொல்ற நீ? சரி, இப்ப என்னதான் பண்றத சொல்லு. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. எனக்கு இவ்வளவு நல்லாவே தெரியும். மோகன் குணத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா. அவனை நல்லபடியா திருத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீட்டுக்கு வர மருமக பணக்காரியான்னு பார்க்க வேண்டாமே, நமக்கு ஏத்தவளான்னு தான் பார்க்கணும். அந்த விதத்துல நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு நல்ல பொண்ணுதான். என்னை பாராட்டி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இந்த மாதிரியான திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த? நீ எப்பவுமே பணக்காரியா வாழணும்னு ஆசைப்படுவியே, அந்த மாதிரியா? இல்லக்கா, வசதியை விட நான் என் வீட்டுக்கார் மேல வச்சிருந்த லவ் தான் முக்கியம். அதுதான் இப்படி ஒரு பொய் சொல்லி என்னை இங்க வர வச்சது. லவ்வா? ஆமாக்கா, மோகன் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க எங்க வீட்டு பக்கம் வரும்போது அவர் அழகுல நான் மயங்கிட்டேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி எங்க சித்திக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் அவரோட பர்ஸ் என்கிட்ட எடுத்து கொடுத்து ஃபோன் பண்ணி பேச வச்சு ஏகப்பட்ட டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. சித்தியா? அவங்க யாரு? எங்க இருக்காங்க? அவங்க இந்த வீட்ல தான் வேலை செய்யறாங்க. இந்த வீட்ல யாரு? மோகினியா? இல்ல, வைத்தேஸ்வரி அத்தையோட செக்ரட்டரி ரயிலா. அவங்க தான் என் சித்தி.